ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுற உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சரியான டயட் ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அதிலும் இன்னைக்கு பரபரப்பான காலத்துல பலரும் ரத்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உணவுகள் தான். சாப்பிட்ற உணவுகள் சரியானதா இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயும் உடலை தாக்காது. ஆனா எங்கு கொழுப்புகள் அதிகமும் நிறைஞ்ச ஜிங்க் உணவுகளை கொண்ட சூழ்நிலையில் வாழ்ந்தீங்கன்னா நம்ம அறியாமலேயே நம்ம கொழுப்புகள் அதிகமா இருக்கிற உணவுகளை அடிக்கடி சாப்பிட நேரிடும். இதனால இரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படிஞ்சு இதய நோய் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் மனக்கட்டுப்பாடு மற்றும் போதிய உடற்பயிற்சிகளை அன்றாட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை குறைச்சிடலாம். அதுவும் உணவுகளை கொண்ட கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும். நம்ம ரத்தத்துல இருக்கிற அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுற டாப் 5 உணவு பொருள்களை பத்தி பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு உணவுல சேர்த்துக்கிட்டு உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் வாங்க. ஆலிவ் ஆயில். ஒருவர் தங்களுடைய உணவுல ஆலிவ் ஆயிலை சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதுல இருக்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கலவைகள் ரத்தத்துல இருக்கிற அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்துச்சுன்னா சமையல்ல ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தி உங்களை பாதுகாத்துக்கோங்க. நட்ஸுகளான வால்நட்ஸ், பாதாம் இதெல்லாம் இதய நோய்களோட தாக்கத்துல இருந்து பாதுகாக்கும். ஏன்னா இதுல இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால் உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிடும். ஆனா இந்த நட்ஸுகளை உப்பு சேர்க்காம சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது. மீன்களை உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதுல இருக்கிற அதிகப்படியான ஒமேகா 3 பேண்டிக் அமிலம் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய ரத்த அழுத்தத்தை குறைச்சி ரத்தம் உறையிற வாய்ப்பை தடுத்து இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படும். ஓட்ஸ்ல கரையக்கூடிய நார்சத்து இருக்கு. இது ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இது ரத்த ஓட்டத்துல கொலஸ்ட்ரால் உறிஞ்சுறதையும் குறைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க ஓட்ஸ அன்றாட சேர்த்துக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பூண்டு. தினமும் 2 பல் பூண்டை பச்சைய காலையில வெறும் வயிற்ற சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு குறையறத பார்க்க முடியும். வேணும்னா முயற்சி செஞ்சு பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.